ஒன்று மட்டும் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணின்னு குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? எம்ஜிஆரோட விட விஜய் அவரை ஒப்பிட்டுக் கொள்கிறார். எம்ஜிஆர் வீட்டுக்கு நான் போயிருக்கேங்க சின்ன பொண்ணா. 24 மணி நேரமும் அங்கே சாப்பாடு நடக்கும், யார் வந்தாலும். ஆனால் உங்கள் மாநாடுக்கு வரவங்களுக்கு கூட பிளாக்ல தான் டிக்கெட் விட்டாங்க. பிளாக்ல சாப்பாடு விற்கிறத நான் பார்த்தேங்க. நான் காசு அதிகமாக கொடுத்தா டிக்கெட் கிடைக்கும், இங்கே சாப்பாடு அதிகமாக கொடுத்தா சாப்பாடு கிடைக்கும். என்னங்க இது அரசியல்? அதனால புதிய வரவர்கள் அந்த வரவெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் செய்யாது. இன்றைய காலகட்டத்தில் பாஜக பலம் பொருந்திய கட்சியாக வளர்ந்திருக்கிறது, வந்திருக்கிறது. ஏற்கனவே எங்கள் வாக்கு வங்கியை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். 2026 யார் சொன்னாலும் இன்றைய ஆளும் கட்சியோடு எங்கள் கூட்டணிக்கு தான் போட்டி என்பது எனக்கு. இலையில தண்ணி ஓட்ட வேண்டாம். தாமரை தண்ணியில வளரப்போகுது, மலரப்போகுது. இலை அந்த தாமரை இலையில ஏன் ஒட்டணும்? அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தாமரை தண்ணியில வளரப்போகுது, மலரப்போகுது. எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு மலரப்போகுது. அதை தம்பி விஜயும் பார்க்க தான் போறார். அதாவது இதுல என்ன எனக்கு புரியலன்னா, தமிழக முதலமைச்சர் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட சொல்றாரு, இவர் அங்கிள்னு கூப்பிடுறாரு. அப்போ இவர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரா இல்லையா என்னன்னு தெரியல. அட்லீஸ்ட் அவர் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி அட்லீஸ்ட் மாமான்னு கூப்பிட்டாலும் பரவாயில்ல. அங்கிள்னு கூப்பிடுறாருன்னா அது எல்லாமே அரசு. ஒரு நாள் எழுதி கொடுத்தவர் அப்படி எழுதி கொடுத்துட்டாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வசனம் எழுதி கொடுத்தவர் அங்கிள் மிஸ்டர் PM அப்படின்னு கொடுத்தவர் திடீர்னு கத்துறாரு, திடீர்னு குறைக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு. பயந்துட்டேன், திடீர்னு நடத்தையே காட்டுவோம் அப்படின்னு அப்புறம் திடீர் குறைக்கிறாரு. ஆனா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. அதாவது எல்லாராலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகிட முடியாது, எல்லாராலும் புரட்சி தலைவி அம்மா ஆகிட முடியாது. ஸோ உலகத்துக்கே ஒரு புரட்சி தலைவர், உலகத்துக்கே ஒரு புரட்சி தலைவி அம்மா, உலகத்துக்கே ஒரு பேரறிஞர் அண்ணா தான். எனவே ஒரு தேர்தல் யுக்தி, அதாவது வாக்குகள் வாங்கணுன்றதுக்காக அவங்க யுக்தி, அந்த அடிப்படையில் வாக்குகள் அந்த பெருநன்ற யுக்திக்காக இந்த மாதிரி அண்ணாவுடைய திருப்பெயரை உபயோகிக்கிறது, அண்ணாவுடைய படத்தை உபயோகிக்கிறது, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்தை உபயோகிக்கிறது. புரட்சி தலைவரை பற்றி நாங்கள் தான் புரட்சி தலைவர் மாதிரி என்று சொல்லுவேன். பட் அதெல்லாம் எப்படி சொன்னாலும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம், அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவர் தான் முழுமையான அளவுக்கு சொந்தக்காரன் கட்சிக்கே. அப்படி இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டைலைக்கு போட்ட கை ஒரு காலம் வேற எங்கேயுமே அந்த வாக்குகள் போகாது. அதனால எங்க தலைவர் பேர் சொல்லாம யார் அரசியல் பண்ண முடியாது. அதாவது எம்ஜிஆர் பேர் சொல்லாம, எங்க அம்மா பேர் சொல்லாம யார் அரசியல் பண்ண முடியாது. அதாவது இதே பொறுத்தலை அம்மாவை, எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அவருடைய பேர் சொல்லாம அரசியல் யாரும் நடத்த முடியாது. ஏன்னா அவருடைய பெயர்களை சொல்வது என்பது, ஏன்னா வேற யாரும் தலைவர் அந்த அளவுக்கு நீங்க ஏத்துக்கல. அது எங்க தலைவர் ஏத்துக்கிறன்றது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனா அது உங்களுக்கு வாக்குகளா வரனா கண்டிப்பா வாக்குகளா வராது. அது மட்டும் நான் உறுதியா சொல்றேன். அது அதிமுக ஓட்டுன்றது, ரெட்டை ஓட்டுன்றது காலகாலமா அந்த கைகள் அதுக்கு தான் போகும். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும். வணக்கம் 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 வணக்கம். விஜய் விமர்சனம் பண்ணிருக்காரு. தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அங்கிள்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காரு. அவருடைய தராதரம் அவ்வளவுதான். அவருடைய தராதரம், ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு அவர் அது மாதிரி சொல்கிறதெல்லாம் தரந்தார்ந்து விமர்சனம் செய்கிறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு
நாங்களும் தேர்தலில் அதுக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஒருத்தரை வந்து தவறாக எப்படி ஒரு இவ்வளோ பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் வந்து அவர் 10 பேர் 50 பேர் கூட்டிட்டாங்கன்னா உடனே எது வேணாலும் பேசுகிறது, அது இப்படி சரியாக இருக்கா? இன்னைக்கு சொல்கிறாரு ஸ்டாலின் மாமாங்கிறாரு. அது வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க. எனக்கு முதலமைச்சர் மேலே 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சரிங்களா? நீங்கள் மேடையில் பேசும் பொழுது முதலமைச்சரை மாமா அப்படிங்கிறீங்க. இது சினிமாவில் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்கன்னே 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் வந்து விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏங்க நீங்கள் பூமர் மாதிரி பேசுகிறீங்க, 51 வயசில் பூமர் மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதான்? ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளோ நேரம்? 2 நிமிஷம் போதும். அதனால் சில வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பக்குவத்தை எதிர்பார்க்குறாங்க. பக்குவம் இல்லாமல் எப்படி முதலமைச்சராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்? 2026ல் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இந்த போட்டி எப்படி இருக்க போதுன்னா, இந்த அலையன்ஸை வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம். என்ன இந்த பழைய இந்த மேத்தமேட்டிக்ஸ் அரித்மேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் மெய்ப்படாது. அது மட்டுமல்ல, சில பேர் எண்ணுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு தமிழகத்திலே அதிக உறுப்பினர் கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். தமிழகத்திலே அதிகமாக ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பொன்விழா கண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆக அண்ணா திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது, ஆசைத்து கூட பார்க்க முடியாது. நான் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவன். பெரிய அடையாளம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அடையாளம் என்று சொன்னால் உழைப்பு, சேவை, விசுவாசம், இதுதான் எங்களுக்கு அடையாளம். மற்றவர்களை போல இன்றைக்கு பல்வேறு திரைப்படங்களிலே நடித்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று அவள் ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்திலே அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது. இளைஞர் பருவத்திலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை 51 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டு கிளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, உங்களால் கட்சி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் என்ற அடையாளம் காணப்பட்டு மற்றவரை போல அல்ல. யாராக இருந்தாலும் ஒரு திரைப்படத்தில் நடித்தாலும் எடுத்துடனே ஹீரோ ஆயிட முடியாது. பல படத்தில் நடிச்சு பல ஆண்டு ஆகி அப்புறம் தான் ஸ்டார் கேட்டகரிக்கு வர முடியும். அதிலேயே அப்படின்னா அரசியல் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்புறம் நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். பவர்ஃபுல் போர்ஸோட, மாபெரும் படை வரிசையோட எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்திருக்கிறோம். அரசியலுக்கு வரும்பொழுது வந்து சினிமா மார்க்கெட் போய் வரல, ஒரு படைப்படம் கூட மார்க்கெட் உச்சியில் இருக்கும்போது தான் வந்துருக்கு. கருத்து என்ன சொல்றதுக்கு? என் பேர் சொல்லியிருக்காரா? யார் பேராவது சொல்லியிருக்காரா? அப்புறம் ஏன் அட்ரஸ் ஏதாவது லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? போட தப்புங்க. வணக்கம். அவர் தம்பி எனக்கு.